தொடர்ந்து திரு பிரவீன் காந்தி அவர்கிட்ட இது விஜய்க்கான அந்த ஸ்பேஸ் அப்படின்றது 26 எலெக்ஷன் அவர் மையப்படுத்துறாரு. எப்படி இருக்கும் இறுதி கருத்தாவே சொல்லிடுங்க. 2026 நாட்டை பிடிக்கணும், ரெட்டை யானை, நாட்டை பிடிக்கும் ரெட்டை யானை அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வேண்டாம். ஏன்னா காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. விஜய் சாருடைய பாடி லாங்குவேஜையே பார்க்கும்போது ஒரு நிதானம், இவ்வளோ நிதானமாக இருக்கிறவங்க வந்து அவசரப்பட மாட்டாங்க மாதிரி தான் தெரியுது. அரசியலுக்கு வருவார், கூட்டணி வைப்பார். ரெட்டை யானை கூட்டணியோடு தான் உள்ள போகிறோம். எடுத்தவொடனே தனியாக ரெட்டை யானை வராது. அது மட்டும் எனக்கு திரு விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளில் நான் புரிஞ்சுக்கிட்டது. கூட்டணியாகவும் அதில் ஒரு தன்னுடைய பவர் என்ன, தன்னுடைய சக்தி என்ன, தன்னுடைய ரசிகர்களுக்கான எந்த அளவுக்கு ரசிகர்களுடைய உழைப்பு அது ஒன்று இருக்குல்ல சார். ரசிகர்களுடைய உழைப்பு இருக்கு, அவர்களுடைய திட்டமிடுதல் இருக்கு. என்னதான் திரு விஜய் சாருக்கு மாஸ் இருந்தாலும் இறங்கி வேலை செய்யறது அவங்க தானே. அந்த இறங்கி வேலை செய்யற கட்டமைப்பு ஒரு ஆட்சியை மாற்றக்கூடிய சக்தி இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு இப்போ இன்னொன்று நான் சொல்றேன், ரெட்டை யானைன்னு யாரை சொல்றாருன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே. ரெண்டு யானைகள் தானே. 60 வருஷம் அசைக்க முடியாத யானைகள் வந்து 2 யானைகள். நீங்க அந்த வீடியோலயே பாருங்க, 2 யானைகள் வந்து தூக்கி கை கூட்டு அப்பா வந்துட்டப்பா நாங்க ஒதுங்குறோம்பான்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க மனசில் நினைச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் நீங்க 26க்குள்ள ஒரு டிஎம்கேவையோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு நீங்க நிறைய ஒர்க் பண்ணணும். அதனால என்னுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, திரு விஜய் அவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வந்து விட்டார், கூட்டணி வைப்பார். அது எந்த கட்சியோட கூட்டணி வைப்பார்ன்றது அந்த நேரத்தில் அவர் எடுக்கிற முடிவா இருக்கும். இது 31க்கும் தொடரும். ஓகே, 31 வரைக்கும். அப்ப 26 அரசியல் இருப்பார். இருந்தாலும் 31 கூட அவருடைய இலக்கா இருக்காது, இருக்கக்கூடாது சார். இது பெரிய கடல் சார். இந்த கடல்ல வந்து நீங்க காணாம போயிடுவீங்க. தனியெல்லாம் வந்து நான் யாருன்னு காட்டுறேன் சீட்டு வாங்குவாரு. நிச்சயமா கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு 50 சீட்டு கேட்கிறாருன்னு வச்சுங்க, கொடுக்கப்படுதுன்னு வச்சுங்க, 50 சீட்டு கொடுக்கப்படுதுன்னு வச்சுங்க, 30 சீட்டு ஜெயிப்பாரு. ஸோ அதனால ரெட்டை யானை பட்டையை கலப்புவது அதுல ஒன்றும் இது இல்லை. ஆனால் 36 தான் அவருக்கு சரியான. ஏன்னா நான் பவன் கல்யாணம் வச்சு நான் சொல்றேன். ஓகே, 36 தான் அவருடைய உண்மையான இலக்கு. அவர் சிஎம் ஆகிறதுக்கு 36 தான் வாய்ப்பு. அது வரைக்கும் கூட்டணி அப்படி போயிடலாம். இன்னொன்று கடைசி என்னுடைய இது என்னன்னா, ஸ்பெயினோட நாட்டு கொடி மாதிரி இருக்குன்னு ஏதோ ஒரு இதுல வந்தது. ஸ்பெயின் நாட்டு கொடியா இருந்தாலும் அது கெயின்ல தான் இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள் திரு விஜய்க்கு. நன்றி பிரவீன் காந்தி. விஜய் அவர்களுடைய கொடி மற்றும் கொள்கை பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது என்ன மாதிரியான அரசியலை உணர்த்துது அப்படின்னு இந்நேரம் வரை பல விருந்தினர்கள் அவருடைய பார்வைகளை முன் வச்சாங்க.